மாநிலம் போர்பந்தரில் கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. 3 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தகவல். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் ஏபிவிபி அமைப்பினர் 2 நிபந்தனை ஜாமீன். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1 மாதம் சேவை செய்ய ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களை மட்டுமே அனுமதிக்க பதிவாளர் உத்தரவு. வெளியாட்கள் செல்வதை தடுக்கவும் இரவில் ரோந்து பணி மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். கீழடி ஆய்வு முடிவுகளை அவசரமாக வெளியிடப் போவதில்லை. உலகின் சிறந்த அறிவியல் ஆய்வகங்களின் முடிவுகளை ஆய்வு செய்ய உள்ளதாக முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் பேச்சு. திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஆவணங்களும் நகைகளும் சரியாக உள்ளதா என்று ஆய்வு. சிவகங்கையில் உற்சாகமாக நடந்த மாட்டுவண்டி பந்தயம். சீறி பாய்ந்து சென்ற மாடுகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசியை கடத்த முயற்சி. 2 பேரை கைது செய்து 1500 கிலோ அரிசி, 800 கிலோ பருப்பு பறிமுதல். ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தயாராகி வரும் அவனியாபுரம் விழா மேடை தடுப்புகள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருது வழங்கப்படும். சிந்துவெளி பண்பாட்டு நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் முதலமைச்சர் அறிவிப்பு. திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடு என்ற தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி. கூட்டணி வலுவாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உறுதி. சபரிமலையில் பாரம்பரிய வனப்பகுதி வழியாக யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கான சிறப்பு தரிசன திட்டம் ரத்து. 25,000க்கும் மேற்பட்டோர் வந்ததால் நடவடிக்கை. திருப்பரங்குன்றத்தில் சஷ்டியை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆண்டிப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை தாக்கிய கரடி. பலத்த காயமடைந்த முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சோகம். தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.